இந்த வீடியோல நம்ம ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் வந்து எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, 0 ஸ்கொயர் 0, அது மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணா 1. இந்த ஸ்கொயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 to 10 வரைக்கும், 0 to 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து இப்ப கொடுத்துருக்க நம்பர் வந்து 0ல எண்ட் ஆச்சுன்னு வைங்க. அது கண்டிப்பா வந்துட்டு எந்த டேபிள்ல போகும்? இந்த மாதிரி 0ங்கிற டேபிள், அதாவது 10 டேபிள் தான் போகும். ஓகேவா? அதே மாதிரி 1ல எண்ட் ஆச்சுன்னு வைங்க. இங்க 1ல எண்ட் ஆயிருக்கு, இங்க 1ல எண்ட் ஆயிருக்கு. 1 அதாவது கொடுத்துருக்க நம்பர் வந்து 1ல முடிஞ்சிருந்ததுன்னா எந்தெந்த டேபிள்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 டேபிள்லயும் 9 டேபிள்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. இதே வந்துட்டு 2 பார்த்தோம்னா எந்த நம்பருமே 2ல முடிஞ்சிருக்காது. கரெக்டா? அப்போ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து எப்பவுமே 2ல முடியாது. ஏதாவது ஒரு நம்பர் 2ல முடிஞ்சிருந்ததுன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அதே மாதிரி 3. ஸோ நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்னது நான் இதில் நோட் பண்றேன் பாருங்க. நான் பெர்ஃபெக்ட், இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ். நான் பெர்ஃபெக்ட் வந்து நம்பர் 2ல முடிஞ்சிருந்ததுன்னா அது நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். அதே மாதிரி ஒரு நம்பர் 3ல முடிஞ்சிருந்தாலும் அது நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். நெக்ஸ்ட் 4 செக் பண்ணுங்க. 4ல கண்டிப்பா முடியும். அப்போ 4ல என்னென்ன முடியுதுன்னா 2 டேபிள்ஸ்லயும் 8 டேபிள்ஸ்லயும். அப்போ ஒரு நம்பர், இது வந்து லாஸ்ட் டிஜிட், சரிங்களா? இது வந்து லாஸ்ட் டிஜிட். ஒரு நம்பரோட கொடுத்திருக்க நம்பரோட கடைசி எண் வந்து 0லயோ 1லயோ 4லயோ முடிஞ்சிருந்ததுன்னா அது எந்த டேபிள்ஸ்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, இப்போ 4னா 2 and 8, 2 டேபிள்ஸ்லயோ 8 டேபிள்ஸ்லயோ போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் அது வந்து 5 பார்த்தோம்னா ஒரே ஒரு நம்பர் தான், லாஸ்ட் டிஜிட் 5 இருந்ததுன்னா கண்டிப்பா அது 5 டேபிள்ஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 6 பார்த்தோம்னா லாஸ்ட் டிஜிட் 6, அது 4 டேபிள்ஸ்லயும் 6 டேபிள்ஸ்லயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7 பார்த்தோம்னா 7 வந்து என்னது, எந்த டேபிள்லயும் வராது லாஸ்டா. ஸோ அப்போ வந்து அது நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி 8 செக் பண்ணி பார்த்தோம்னா 8ம் அதே மாதிரி நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். நெக்ஸ்ட் 9 பார்த்தோம்னா 3 டேபிள்ஸ்லயும் 7 டேபிள்ஸ்லயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3 and 7. இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஒரு நம்பர் கொடுத்திருக்க நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் இந்த நம்பர்ஸா இருந்ததுன்னா வந்து 0, 1, 4, 5, 6, 9 இருந்துச்சுன்னா அது எந்த டேபிள்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 0னா 10 டேபிள்ஸ், 1னா 1, 9, 4னா 2, 4, 5னா 5, 6னா 6, 4 and 6, 3, 9னா 3 and 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த கொடுத்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா 10 தான் வரும். 2 + 8 10. இப்போ இது ஒண்ணுல இதுவும் 5 வச்சுக்கோங்களேன். அப்போ 5 + 5 10. அப்போ 6 + 4 10, 3 + 7 10. சோ இதுல ஏதாவது ஒரு நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அடுத்த நம்பர் என்ன டேபிள்ங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 1க்கு 1 டேபிளே, அப்போ ஆட் பண்ணா 10 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 டேபிள் நினைச்சுக்கிட்டோம். அப்போ 10ல -1 பண்ணா என்ன வரும்? 9. அப்போ 9 டேபிள்லயும் போகும். ஸோ 1 டேபிள்லயும் போகும், 9 டேபிள்லயும் போகும். அதே மாதிரி 4 வந்து ஈஸியா நம்ம வச்சுக்கலாம், 2 டேபிள்ஸ்ல போகும்னு. அப்போ இன்னொரு டேபிள் என்னது அப்படின்னா 10ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கு 8. அப்போ 2 டேபிள்லயும் 8 டேபிள்லயும் மட்டும் தான் போகும். ஸோ நம்ம இந்த நம்பர்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு டேபிள் என்ன டேபிள்ல போகுங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 2 டேபிளையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு நம்பர் என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகேவா? சோ வந்து இதெல்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், இதெல்லாம் வந்துட்டு நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ல எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இன்னொரு வீடியோல நான் பண்றேன். ஏன்னா எக்ஸாம் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் கொடுக்குறாங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ எக்ஸாம் வைஸ் நம்ம பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல எப்படி நம்ம ஈஸியா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கணும். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் என்னென்ன நம்பர் இருந்ததுன்னா அது என்னென்ன டேபிள்ல போகுங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்ஸ் எடுத்துருக்க பாருங்க. இப்போ எக்ஸாம்ல வந்துட்டு இது ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நம்பர் 2304 சொல்லிட்டு எப்படி பார்த்ததுமே சிம்பிளா நம்ம ஸ்கொயர் ரூட் நம்பர் இதுக்கு என்னதுன்னு கண்டுபிடிக்கலாம்னா ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம். இந்த 3 ஸ்டெப் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இந்த 3 ஸ்டெப்ஸ் ஈஸி ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதுக்கான ஸ்கொயர் ரூட் நம்பர் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா லாஸ்ட் டிஜிட், சரிங்களா? சோ லாஸ்ட் டிஜிட் நம்ம சொல்லி கொடுத்தேன். இப்போ இதுல இருக்க லாஸ்ட் டிஜிட் என்னது? 4.
அப்போ 4னா அது எந்த டேபிள்ஸ்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 4 லாஸ்ட் டிஜிட் 4. அப்ப என்னென்ன டேபிள்ஸ்? 2 டேபிள்ஸ் அண்ட் 8 டேபிள்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க 2 டேபிள்ஸ் எழுதிக்கிறேன், இங்க 8. ஓகேவா? சோ 2 டேபிள்ஸ்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 8 டேபிள்ஸ்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெரியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஜஸ்ட் ஒரு கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ்ல என்ன பண்ணணும்னா லெஸ் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு லெஸ் தென்னா தான் இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ இதுக்கு லெஸ் தென் என்னன்னு பார்த்தோம்னா 4 4s are 16. கரெக்டா? 5 5s are 25 ஆயிடும். சோ அதுக்கு நம்ம லெஸ் தென் தான் நான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 4s are 16. அப்போ இதுக்கு என்ன வரும்? 4 வரும். சரிங்களா? இதுலயே 4 வரும், இதுலயே 4 வரும். தேர்ட் ஸ்டெப் 4 எழுதிட்டு. ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ இங்க 4 எழுதிட்டேன்னா இது கூட என்ன பண்றோம்னா 4க்கு அடுத்த நம்பர்ல இருக்கிறதோட மல்டிப்ளை. அப்ப 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. அப்ப 4 5s are என்னது? 20. சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இங்க நம்ம ஒரு நம்பர் வச்சுக்கோல 23 அவங்க கொடுத்திருக்க நம்பர். இந்த நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பரை விட கிரேட்டர் தென்னா இருக்கா லெஸ் தென்னா இருக்கான்னு செக் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்னது? கம்பேர் பண்றோம். சரிங்களா? இது கிரேட்டர் தென்னா இருக்கா லெஸ் தென்னா இருக்கா? அப்போ 23 வந்து என்னது? பெரிய நம்பர் 20 விட. அப்போ இதுல வந்து நம்ம எழுதிக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதுதான் அதோட ஆன்சர். புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? லாஸ்ட் நம்பர் நம்ம செக் பண்ணணும். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4ன்னு சொல்லி முடிகிற டேபிள்ஸ் என்னதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 2 and 8 தான். ஸோ 2ம் 8ம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர், ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா அதை பார்க்கணும். அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு லெஸ் தென்னா இருக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ 23 இங்க இருக்கு. அதுக்கு லெஸ் தென் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 4 4s are 16. கரெக்டா? 5 5s are 25 ஆயிடும். கிரேட்டர் தென் ஆயிடும். லெஸ் தென் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 4. சோ 4ன்னு எழுதிட்டேன். அதுக்கு 4க்கு அடுத்த நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. அப்போ 4 5s are என்னது? 20. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பரும் இந்த நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ 23 வந்து பெருசா இருந்தது. இது நம்ம கொடுத்திருக்க நம்பர் தான், நம்ம கண்டுபிடிச்ச நம்பரை விட கொஸ்டின்ல கொடுத்த நம்பர் பெரிய நம்பரா இருந்ததுன்னா அப்போ நம்ம எழுதி இருக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதுதான் ஆன்சர். அப்போ 2304ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 48. ஓகேவா? இதுதான் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். இப்போ இந்த ஸ்கொயருக்கானது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 48. இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பேலன்ஸ் இருக்க சம்ஸை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.